8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா எல்லாம் சரியா போச்சா? அவங்க யாராவது தலித் மக்களுக்காக இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்காங்களா? வந்து 2 மாசம் ஆச்சு. வன்னியர்ஸ் தவிர வேற யாருமே எந்த ஒரு தலித் பிரச்சனையும் குரல் கொடுக்கல. அண்ணல் அம்பேத்கர் சிலையை சேலத்துல திறக்க முடியல. கால் மேல் கால் போட்டு ஒரே காரணத்துக்காக யாராவது அதுக்காக குரல் கொடுத்தாங்களா? இவங்களாம் எங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது. அமைச்சர் ராஜமோகன்லாம் தலித்துனாவே எனக்கு தெரியாது. அவர் எழும்பூர் தொகுதியில் நிக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் தலித்துனே தெரியும். அவர் என்னைக்கு தலித் மக்களுக்காக பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரு? சோ அவர்லாம் வந்து தலித்துக்கான அமைச்சரே கிடையாது. நீங்க வேணா சொல்லிக்கலாம், நான் 7 பேருக்கு அமைச்சருக்கு கொடுத்தேன், 8 பேர் கொடுத்தேன்னு. சோ அதெல்லாம் எங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது, எங்களுக்கான அமைச்சரே கிடையாது. இது எல்லாம் மாற்றமே கிடையாது. ரொம்ப ஏமாற்றம் அப்படின்னு ரொம்ப தலித்து தலித்து தலித்துன்னு சாதி வெறி பிடிச்சு போய் முதலமைச்சர் விஜய் அவர்களை இழிவாக பேசினா சாதி வெறி பிடிச்ச ரஞ்சித்ல நான் கேட்கிறேன், வந்து 2 மாசமே ஆட்சியில வந்து இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து என்ன பண்ணீங்க கிழிச்சிங்கன்னு கேட்கறிய? 50 வருஷமாக ஆட்சியில இருந்த அதிமுக திமுக தலைவர்களை பார்த்து என்னைக்காவது இப்படி மேடை போட்டு நீ பேசிருக்கியாப்பா, கேள்வி கேட்டிருக்கியா? அவங்க எத்தனை தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? எத்தனை வந்து தலித் பிரச்சனைக்கு அவங்க வந்து பிரச்சனை தீர்த்து வச்சிருக்காங்க? வேங்கவேல் பிரச்சனை எந்த ஆட்சி காலத்துல நடந்துச்சு? சோ அப்பெல்லாம் நீ எங்க போயிருந்தோம்னு கேட்கறேன். இந்த முட்டு கொடுத்துட்டு இருந்தியா? நான் கேட்கறேன். சோ நீ யாரு, உனக்கு பின்னாடி யாரு இருந்து இதெல்லாம் பேசிட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு அது எல்லாம் இதுதான் நீங்க மண்டபத்தில் தண்டவாளம் தெரியாத போற. சோ அதாவது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, நேத்து ரஞ்சித் பேசின ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ காணொலி. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் நேத்தே ஒரு வீடியோ காணொலி போட்டிருந்தேன். சென்னையில திமுக கொத்துஸ் போராட்டம், அது நீட்டுக்காக கிடையாது, முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிராக, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அப்படின்ட்டு. சோ அந்த வீடியோ நான் பேசும்போது யாரும் பேசின ஸ்பீச்சை நான் பார்த்துட்டு பேசல. இவங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத ஹெட்லைனை பார்த்துட்டு தான் நான் பேசினேன். ஆனா நான் நேற்று பேசுனது 100% கரெக்ட் அப்படிங்கறத அதுக்கப்புறம் அவங்களுடைய பேசின ஸ்பீச் வந்து நமக்கு உறுதியா இருக்கும். நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. இந்த ரஞ்சித் எவ்வளவுக்குள்ள திமிரு இருந்தா கையை சொட போட்டு முதலமைச்சர் விஜய் பார்த்து, தலித்துகளாக நீங்க என்ன பண்ணீங்க? 8 பேருக்கு நீங்க அமைச்சரை பதவி கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து வன்னியரசு மட்டும் தான் யோக்கியமா இருக்காரு, தலித் மக்களுக்காக குரல் வந்திருக்காரு. மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா தலித்துகளாக ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, தலித்துகளான அமைச்சரே கிடையாது. லூசி, அவங்க எல்லாம் தலித்துகளுக்கான அமைச்சர் கிடையாது. முதலமைச்சர் விஜய் தலித்துகளுக்காக முதலமைச்சர் ஆகல. ஒட்டுமொத்தமாய் தமிழ்நாட்டு மக்களுக்கான அமைச்சர்கள் அவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். நீ வேணா சாதி வெறி பிடிச்சு போயிட்டு பேசலாம். அதுக்காக எல்லாரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கான ஆட்சி பண்ணணுமா? இல்ல நான் கேட்கிறேன். இல்ல ராஜமோகன் தலித்னாவே எனக்கு தெரியாது, தலித்னாவே எனக்கு தெரியாதுன்னா அவர் தலித்னா தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தமிழை தானே தெரியணும். தமிழானா தெரிஞ்சா போதாது. அதாவது எவ்வளவுக்குள்ள வக்கரமான பேச்சு நீங்க பார்க்கணும். ரஞ்சித்தோட சாதி வெறியை நீங்க பார்க்கணும். இதே இடத்துல வேற யாராவது ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க வேற யாராவது பேசினா சொல்லுங்க, இவங்க எல்லாம் என்ன வந்திருப்பாங்க? பாத்தீங்களா சாதி வெறி பேச்சு, சாதி வெறி பிடிச்சவன் இவனை வந்து ஆண்ட பரம்பரை அப்படி சொல்ற. இன்னைக்கு அந்த ரஞ்சித் பேசின பேச்சுக்கு நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? அதுல முழுக்க அவருடைய சாதிய வெறியை மட்டும் தான் அவர் காட்டுறாரு. இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. திமுக அப்படி என்ன வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாங்க. திமுக அதிமுக கடந்த 50-60 வருடங்களாக என்னத்தை பண்ணாங்க? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 8 பேருக்கு தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. ஆனா அவங்களாம் தலித்துகளுக்கு எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்கலையே. எந்த பிரச்சனை தலித் மக்களுக்காக இப்போ முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு? அதுல எதிர வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கல, மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிக்கல. எனக்கு புரியல. இல்ல அண்ணல் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல சேலத்துல, 6 வருஷம் வச்ச இவருக்கு குரல் கொடுத்தாரா? இவரு ஏன் அதை எதிர்த்து கேட்கல? நான் கேட்கிறேன், 6 வருஷமா நீங்க இருந்து பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல தெரியாம வைக்கிறேன். ஏன் வந்து போன 5 வருஷமா திமுக இருந்துச்சு, ஏன் அப்ப இதெல்லாம் நீ கேட்கல? ஏன் திறக்க முடியல? அங்க வந்து கூட்டணி யார் இருந்தா? திருமாவளவன் தானே இருந்தாரு. திருமாவளவன் இதை கேட்க முடியல? ஏன் அடுத்து கொடுக்க வேண்டியதானே, கூட்டு திறந்திருக்க வேண்டியதானே? உனக்கே தெரியல, கால் மேல கால் போட்டு இருக்கார் அம்பேத்கர் சொல்லி, அதனால திறக்க மாட்டேங்குன்னு சொல்றீங்கல்ல. அப்ப அது உனக்கே தெரிஞ்சுக்கல. இது வரைக்கும் எந்த தலைவர்கள் கால் மேல கால் போட்டாப்ல தமிழ்நாட்டுல சிலருக்கு சொல்லுங்க அப்போ யாருக்காவது இருக்கா? எனக்கு கிடையாது. இதே இடத்துல இப்ப வந்து அம்பேத்கருக்கு இல்லாம நான் சொல்றேன் முத்துராமலிங்க தேவரையாக்கோ இல்ல வந்து காமராஜரோ கால் மேல கால் போட்டு சிலையை வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை ஏத்துக்கிடுவீங்களா? அதுக்கு என்ன ஆதிக்க சாதி, இது என்ன ஒரு ஆதிக்க தன்மை, இதுன்னு ஆதிக்க வெறியா அப்படி ஆண்ட பரம்பரையா நீங்க அப்படி இப்படின்னு என்ன மாதிரி அதுக்காக வந்து கொந்தளிச்சு வந்திருப்பீங்க. அப்ப அம்பேத்கர் சிலை மட்டும் கால் மேல கால் போட்டாப்புல அவங்க வந்து இருக்கணுமான்னு கேட்கறேன். ஏன் வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறியை நீங்க தூண்டி விட போறீங்களா? இதனால முதல்ல அம்பேத்கர் யாரு, தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இது கேட்க ரொம்ப நாள் தோணிட்டு இருக்கு. நார்மலா சிலை அமைச்சு வச்சுட்டு போனதுன்னு கேட்கறேன். அதுக்கு யாராவது எதிர்த்து வச்சாங்களா? எத்தனை சிலைகள் இருக்கு தமிழ்நாட்டுல? அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, நீங்க தானே கொள்கை தலைவர் ஏத்துக்கிட்டீங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்களே வந்து ஒரு பெரிய அரசியலாவை எடுத்து சேலத்துல அம்பேத்கர் சிலை திறந்து வைக்க வேண்டியதானே. முதலமைச்சர் ஏன் அவ்வளவுக்குள்ள யோசிக்காரு? அப்ப எங்களுக்காக நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு நல்லா உனக்கு புரிஞ்சுக்கிடணும். ரஞ்சித் அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான முதலமைச்சர் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான முதலமைச்சர். எல்லாத்தையும் சிந்திச்சு யோசிச்சா ஒரு விஷயம் செயல்பட முடியும். இப்போ திறந்து வச்சு போயிட்டா நாளைக்கு பிரச்சனை வந்தா, ஒரு சாதி பிரச்சனை ஏற்படுச்சுன்னா
நீங்களா வந்து அதுக்கு பொறுப்பேற்றுப்பீங்க? அப்போ அவன் தலை தானே உருளும். இல்ல எல்லா அம்பேத்கர் சிலைக்கும் பார்த்தீங்கன்னா கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியலையா? கூண்டு போட்டு வைக்கலன்னா நீங்க தான் மாறி மாறி அடிச்சுக்கிறீங்களே. அப்புறம் வந்து பிரச்சனை வந்தா அப்பமும் அவர்களால தானே உருளும். அதாவது எந்த அளவுக்கு ஒரு வன்மமான பேச்சு நீங்க பார்க்கணும். அதாவது இவங்க பேசினா எல்லாம் சரி. இதுல வேற வந்து அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எங்களும் யாருமே சமமா பார்க்கல, எங்களை வந்து சாதி மனப்பான்மையை பார்க்காங்க. முழுக்க முழுக்க சாதி வரியோட இருந்தா அப்புறம் எப்படி நீங்க மத்தவங்க சமமா பார்ப்பீங்க? இல்ல கேட்கறேன். நீங்களே இந்த அளவுக்கு சாதி வரியோட பேச வேண்டியது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை புதுக்கிட்டாங்க அமுக்கிட்டாங்க படத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தை ரொம்ப அடக்குமுறை பண்ணதாகவும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டதாகவும் ஒன்று எடுத்து விட வேண்டியது. இன்னைக்கு ரஞ்சிதோட ஸ்பீச்சை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எந்த அளவுக்கு சாதி உண்மத்தோட பேசுறாரு அப்படின்ட்டு. இல்ல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை எந்த ஆட்சிகள் நடந்துச்சு? திமுக ஆட்சிகள் நடந்துச்சு. அப்போ அவங்களுடைய மனைவி இதை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தம் சொல்லும்போது திமுக அரசு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐ எல்லாம் கொடுக்க கூடாது, சிபிஐடி எல்லாம் வேண்டாம், எங்களுடைய காவல்துறை விசாரிக்க சொல்லிட்டு அதை வந்து உண்மையா அதை விசாரிச்ச கூடாது, உண்மை வெளிப்பற்ற கூடாது, மூடி மறைக்கிறதுக்காக போராடிச்சு. ஆனா இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயகாந்த் அதை சிபிசிஐடி உத்தரவிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்கல தமிழக அரசு. அப்ப இதெல்லாம் அது தடுக்கிறான பிரச்சனை அவங்களுக்கு தெரியலையா? இதுதானே முக்கியமான பிரச்சனை. அப்ப அது எவ்வளவுக்குள்ள அவர் பண்ணிருக்காரு அதை பாராட்டி எந்த இடத்துலயாவது ரஞ்சித் பேசிருக்காரா? இல்ல கேட்கிறேன். சோ அந்த மனுஷன் எவ்வளவுக்குள்ள எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள அற்புதமா வந்து 2 மாசத்துல அவ்வளவுக்குள்ள அரசு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுல எந்த இடத்துலயாவது ஒரு விஷயம் பாராட்டுறதுக்கு துப்பு கிடையாது. சும்மா திமுகவோட பேச்சை கேட்டுட்டு திமுகவோட வாங்கி தின்னுக்கிட்டு இங்க வந்துகிட்டு நீட்டு எதிர்ப்பு போராட்டம், நீட்டை பத்தி நல்லா பேசணும். அதை விட்டுட்டு அதுல என்ன ஜனநாயக படத்தை பத்தியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயகாந்த் பத்தி தலித் பிரச்சனை அதுல இருந்து இங்க வந்துச்சு. நீட் எது போராட்டம் எல்லா மக்களுக்கான போராட்டம், அது தலித்துக்கான போராட்டமா? அதுல வந்து தலித் பிரச்சனை பத்தி பேசணுமா? இல்ல அதுக்கு அடுத்தாப்புல லாஸ்ட் தான் வராப்புல நீட் பிரச்சனைக்கு. அதாவது பாஜக காரங்க தான் நீட் எதிர்த்து போராட்டம் மாணவர்களை அடிச்சு அடக்குமுறைக்கு உட்படுத்துறாங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்களும் உங்களுடைய காவல்துறை விட்டு அடிச்சு நொறுக்குறீங்களே, அதெல்லாம் நியாயமா? நீங்களும் நீட் எதிர்ப்பாளி தானே? ஏன் வந்து பாத்தீங்கன்னா அது நீங்களே இடம் கொடுத்து போராடுங்கன்னு சொல்லி அனுமதிக்கலாமே? ஏன் வந்து உங்களுக்குள்ள அடக்குமுறை பயன்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு? எப்பா ராசா, அறவழியில போராட்டம் பண்றீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த ஒரு இடையூறு இல்லாம மக்களுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தா அவர் எதுவும் பண்ண போறது கிடையாது. நடு ரோட்ல உட்காந்துட்டு போராட்டம் பண்ணீங்கன்னா பொதுமக்கள் இடைஞ்சல் பண்ணீங்க, போக்குவரத்து இடைஞ்சல் பண்ணீங்கன்னா உங்களை வந்து அகச்சாம என்ன பண்ணுவாங்க? ஊஸ்தனமா இருக்குல்ல, எனக்கு புரியல. சரி ஓகே, இப்ப இவரை விட்டுலாம். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய ஒரு கொத்தடிமை இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய பரம்பரை விசுவாசமான கொத்தடிமை அமீர். அந்த ஆளு அங்க நீட்டு போராட்டம் சென்னையில் நடத்த போறேங்கும் போதே நான் சொன்னேன், கண்டிப்பா அங்க இந்த ஆளு ஜனநாயகனை பத்தியும் முதலமைச்சர் விஜயலை பத்தி தான் பேசுவான் அப்படிங்கிறது எனக்கு அப்பட்டமா தெரியும். அவர் ஆரம்பிக்காரு நேற்று பேச்சுல எடுத்த உடனே ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிறுங்கூட்டம் இங்க வந்து கூடியிருக்கு, ஆனா ஒரு பெருங்கூட்டம் ஜனநாயகனை காப்பாற்றுறதுக்காக தியேட்டர்ல கூடியிருக்கு அப்படின்ட்டு. எப்பா ராசா, நீட் எதிர்ப்பு போராட்டத்துல உன்னை ஜனநாயகம் பத்தி தான் பேச சொன்னாங்களா? அதுதான் கூப்பிட்டாங்களா? இல்ல நீட் எதிர்ப்பு போராட்டம்னா அதுல நீட்னால இந்த மாணவர்கள் எவ்வளவுக்குள்ள பாதிப்படைறாங்க, அதனால என்னென்ன பிரச்சனைகள் அதை பத்தி பேசுங்கய்யா. அங்க போயிட்டு ஜனநாயகத்துக்காக அங்க கூடனா ஜனநாயக படத்தை காப்பதற்காக போராடி கூட்டத்தை கூட்டிட்டு தியேட்டர்ல போய் நிக்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு அவங்க கூப்பிட்டாங்களா? அப்ப இதெல்லாம் எந்த அளவுக்கு திமுகவுடைய கைக்குள்ளே நீங்களாம் செயல்பட்டுங்கிறது மக்கள் இதோட புரிஞ்சுப்பாங்க. இந்த அம்மையெல்லாம் எப்படிப்பட்ட ஜென்மம் அப்படிங்கிறது. ஏன் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்ல தான் வந்துச்சு அந்த பிரச்சனை. எத்தனை வருஷமா இருக்கு? திமுக ஆட்சி காலத்துல இப்படி ஒரே ஒரு போராட்டத்தை நீ வந்து முன்னெடுத்திருப்பியான்னு கேட்கிறேன். அமீரா பார்த்து எவனுக்கு நம்ம மரியாதை கிடையாது. ஏன்னா எல்லாருடைய பேச்சும் ரொம்ப ரொம்ப வன்மமா கீழ்த்தரமா இருக்கு. என்னன்னு கேட்கிறேன். ஏதாவது ஜனநாயக படம் நேரத்தா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆன இத்தனை பெரிய பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் நேற்று எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய ரசிகர்கள் கட்சியாளர் போய் பார்த்துட்டாங்கன்னா இவனும் அவளுக்கு பொத்துட்டு வருது. இன்னைக்குதான் அந்த மாணவருக்காக போடணும்னு தோணுச்சா? ஏன் நேற்று போட வேண்டியதுதானே? ஏன் போன வாரம் போட வேண்டியதுதானே? ஏன் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் நேத்தான் போட ஆரம்பிச்சாங்களா? ஏன் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களா குரல் கொடுக்கணும்னு தோணலையா? அது எப்படி கரெக்டா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த அக்கறை அந்த அர்ப்பணிப்புலாம் பொத்திட்டு வருமானு கேட்கறேன். என்ன ஒரு ஜென்மம் தெரியல. இல்ல அவர் சொல்றாரு அனிதாவுக்காக பாத்தீங்கன்னா அங்க ஆதரவு கொடுக்க போனவர் கூட இந்த நீட்டுக்காக பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கணும் அப்படின்னு தோணலையே. அவர் நினைச்சிருந்தா இங்க ஒரு பெருங்கூட்டத்தை அவரால் கூட்ட முடியும். ஆனால் கூட்ட மாட்டேங்காரு. பெருங்கூட்டத்தை கூட்டி இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? விஜய் அவர்கள் பிஜேபி எதுக்கணும், மோடி கூட சண்டை போடணும். சண்டை போட்டு அவரும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு நன்மையும் நடக்கூடாது, எந்த ஒரு இணக்கமா வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கூட செயல்படக்கூடாது, இங்க எந்த ஒரு நிதியும் வந்துடக்கூடாது, அவரும் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளாகணும், அவர் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா திறம்பட செயல்படக்கூடாது, மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கக்கூடாது. திமுக என்ன அதானே அதை நீங்க செயல்படுத்த வரீங்களா? தூண்டி விடுறீங்களா? நீட்ல என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா எல்லாரும் தெரியும். அதை பத்தி தெளிவா முதலமைச்சர் விஜய் முதல் நாளே பேசிட்டாரு. அது மாநில பட்டியலுக்கு கல்வி வந்தா மட்டும் தான் நீட்டு பிரச்சனைக்கு முடிவு வரும், அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சோ இல்லைன்னா நம்ம பெரும்பான்மை நிரூபிக்கணும், எம்பிகள் பெரும்பான்மை நிரூபிச்சு இந்த நீட்டு மசோதா எதிர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு மக்கள் போடுறதுக்கான ஏன் நீட்டுக்காக எவ்வளவு நாளா இங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் வந்ததுன்னா எங்களுடைய மக்கள்
மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்பெல்லாம் இன்னைக்கு ரோசப்பட்டு நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்க வேண்டியதானே? வடக்கன்சல் கோட்டம் பண்ணும் போது தான் உங்களுக்கு இன்னைக்கு கோட்டம் பண்ணு தோணுதா? அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மாணவருக்கான நீங்க வந்து ஆதரவு கொடுக்குற போராட்டமே கிடையாது. முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜயவர்க்கா நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம். ஸோ இதுல இருந்து நான் ஒட்டுமொத்தமா சொல்றேன், நல்லா பாத்துட்டீங்க. இந்த வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித், மாரி சிவாஜி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுடைய பரமர கொத்தடிமைகள். திமுக இங்க என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை வந்து அவங்களால டைரக்டா செய்ய முடியலன்னா இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய இவர மாதிரி இன்னும் சத்யராஜ் இந்த மாதிரி அவனுடைய கொத்தடிமையில வச்சு முதலமைச்சர் விஜயவர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க வச்சு விஜயவர்களுடைய ஆட்சியை குறை சொல்றதா உங்களுடைய பிரதான நோக்கம். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம மக்களுக்காக மாணவருக்காக எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வரல. இவங்க வந்து அவ்வளவுக்குள்ள பத்தி நல்லவங்கலாம் கிடையாது. முழுக்க முழுக்க வன்ம குடோன் இவங்கெல்லாம். ஸோ நேற்று இவங்க எல்லாம் பேச்செல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு தான் ப்ரெஷர் பீப்புள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் இந்த வன்மம் பிடிச்ச இந்த சாதிரி பிடிச்ச ரஞ்சித்துக்கு அமீருக்கெல்லாம் என்ன பதிலடியை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறோ அந்த பதிலடியை நம்மளுடைய வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.